நீங்கள் கேட்ட பணத்தை நாங்கள் தரோம். ஆனால் அது இப்போ உடனே முடியாது. இப்போ தான் மொத்த காசையும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அப்பா கிட்ட பேசி நீங்கள் கேட்ட காசை வாங்கி கொடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கோங்க. பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு நானே கூப்பிடுறேன். சரி தம்பி, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அப்போ தான் நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். சரிண்ணா, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. இனிமேல் இப்படி ஊருக்குள்ளே வராதிங்க. எதுவாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணிடுங்க, சரியா? சரி தம்பி, நான் கிளம்புறேன். டேய், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அவன் ஒரு ஆளு, அவன் மிரட்டினோடனே பணம் தரேன்னு சொல்ற. இவன் உயிரோட இருந்தா தானே சரவணன்ட்ட போய் அப்ரூவர் ஆவான். அவனையே இல்லாம பண்ணிட்டா. அவசரப்படாத தர, பொறுமையாரு. இப்போ இவரை கொன்னுட்டா இந்த உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு யாரோ பிளான் பண்ணி இவனை கொண்டு இருக்காங்கன்னு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் சரவணனுக்கு தான் சாதகமாக அமையும்.